பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக. நமது வாழ்க வளமுடன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் அன்பு நண்பர் அஸ்ட்ரோ டிஎஸ் மோகன்ராவின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மார்ச் மாத பலன்கள் பார்க்க போகிறோம். வழக்கம் போல தான் 12 ராசிக்கும் தனித்தனி வீடியோ பாருங்கள். இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். வழக்கம் போல தான் குரு பகவான் தனது மிதுன வீட்டில் பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. அது புத பகவானுடைய வீடு. இன்னும் கிட்டத்தட்ட மே மாதம் லாஸ்ட் வரைக்கும் அங்கே தான் இருப்பார். சரி, கேது பகவான் எப்பவும் போல் சிம்ம வீட்டில் அவருடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. இவர் நவம்பர் மாதம் வரைக்கும் இங்கே தான் இருப்பார், பயணம் பண்ணிகிட்டு இருப்பார். அடுத்து செவ்வாய் பகவான் கும்ப வீட்டில் பயணம் பண்ணிகிட்டு இருக்காரு. புதன் அங்கே இருக்கார். ராகு பகவான் ஆல்ரெடி ஏற்கனவே அங்கே தான் இருக்கார். ராகு வந்து டிசம்பர் மாதத்துக்கு மேலே தான் மாறுவார். சுக்கிரன் தான் 4ஆம் தேதி கும்ப வீட்டிலேருந்து மீன வீட்டுக்கு போயிட்டார். கும்ப வீட்டில் சுக்கிரன் இருக்கும்போது நட்பு வீடு தான். 4ஆம் தேதி என்ன பண்ணுறாரு, அதாவது மார்ச் மாதம் 4ஆம் தேதி கும்ப வீட்டிலேருந்து மீன வீட்டுக்கு போயிட்டார். மீன வீடுங்கிறது அவருக்கு உச்ச வீடு, நட்பு வீடு உச்ச வீடுன்னு சொல்கிறது. சூரிய பகவான் அழகாக போயிட்டார் 15ஆம் தேதி. 15ஆம் தேதி மீன வீட்டுக்கு போகிறாரு. 14ஆம் தேதி வரைக்கும் கும்ப வீட்டில் தான் இருக்கார். 14 வரைக்கும் கும்ப வீடு, அது மாசி மாதம்னு சொல்கிறது. 15ஆம் தேதி, அதாவது ஆங்கிலத்துக்கு மார்ச்சுக்கு 15ஆம் தேதி மீன வீட்டுக்கு போகிறாரு. போயிட்டு அது பங்குனி மாதம்னு சொல்கிறது. இதான் இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள். இதில் பெரிய பியூட்டி என்னென்னா, சுக்கிரன் உச்சமாக இருக்குது. பொதுவாக சுக்கிரன் வந்து உச்சமாகிறது நல்லது. ஏன்னா பொருளாதார கிரகம் சொல்கிறது சுக்கிரன். குருவையும் ஒரு பொருளாதார கிரகம், சுப கிரகம் சொல்கிறது. சுக்கிரன் ஒரு சுப கிரகம். அப்போ இந்த மாதத்தில் நிறைய சுப காரியங்கள் நடக்கும். சுபமான காரியங்கள், விசேஷங்கள் நிறைய நடக்கும். சுக்கிரன் உச்சம்னா நிறைய திருமணங்கள் ஆகும். சுக்கிரன் உச்சம்னா அத்தை மாமா உறவு, அத்தை மகள் உறவு, மருமக உறவு நல்லா இருக்கும். சுக்கிரனா சகோதரிகளுக்கு நல்லது, குறிப்பாக பெண்களுக்கு நல்லது, பெண் அதிகாரிகளுக்கு நல்லது, இப்படி சொல்லிகிட்டே போகலாம். சரி, அது அந்த சுக்கிரன் உச்சமாகிறதுனால எந்த ராசிக்கு நல்லதுங்கிறத பார்ப்போம். குறிப்பாக பெண் தெய்வங்கள் வழிபாடு இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். பெண் தெய்வங்கள் உள்ள ஆலயங்களில் நிறையா திருவிழாக்கள் நடக்கும். சரி, அதுக்கு அடுத்து நம்ம இந்த மாதத்தினுடைய கிரகங்கள் பார்த்துட்டோம். இந்த மாதத்தில் என்ன விசேஷம் அப்படின்னா, மாசி மகம் 2ஆம் தேதி வருது. ரொம்ப விசேஷம். மகம் நட்சத்திரம் மாதம் மாதம் வரும். அதில் குறிப்பாக மாசி மகம்ங்கிறது விசேஷம். குறிப்பாக கும்பகோணத்தில் மாசி மகம் திருவிழா மிகப்பெரிய சிறப்பாக நடக்கும். எல்லா ஆலயங்கள்லையும் சிறப்பாக நடக்கும். நாமும் கொண்டாடுவோம். சரி, நேயர்கள் இப்போ தான் நீங்கள் முத அந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாராவது எனக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பம் இருந்தால் கீழே இருக்க என் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன், ஜாதகம் பார்க்கலாம். மறுபடியும் நான் வணங்கும் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன், அண்ணாமலையார் உண்ணாமல தாய், நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான், என் தாய் தந்தையரை வணங்கி இந்த மாத பலன்கள் அத்தனையும் உங்களுக்கு சிறப்பாக அமையணும், நீங்கள் நல்லா இருக்கணும் வேண்டிக்கிறேன். ஓம் நமச்சிவாய். இப்போ நாம் மிதுன ராசியை பார்ப்போம். மிதுன ராசி அப்படின்னா புத பகவானுடைய ராசி. புத்தி நிறைந்த ராசி, புத்தி கூர்மையாக இருக்கும். ஆசிரியர் நிறைய பேர் இருக்காங்க. சரி, இந்த மார்ச் மாதம் இந்த மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி குரு பார்வை 5ஆம் இடத்துக்கு இருக்குது, 7ஆம் இடத்துக்கு இருக்குது, பாக்கியஸ்தானத்துக்கு இருக்குது. 5, 7, 9 வலுவாக இருக்குது. 5னா திரிகோணம், அது ஒரு திரிகோணம் பாக்கியஸ்தானம். 9னா பாக்கியஸ்தானம், 5னா பூர்வ புண்ணியம். அப்போ 5, 9 நல்லா இருக்குது. களத்திர ஸ்தானம் நல்லா இருக்குது. பார்ட்னர் நல்லா இருக்காங்க. கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்குது. இந்த மாதம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, உங்கள் ராசிநாதன் புதன் திரிகோணத்தில் இருக்கார், 9ஆம் இடத்துல இருக்கார். எப்போவுமே திரிகோணாதிபதி பாக்கியாதிபதி ராசியிலேயோ லக்னத்தில் இருந்தாலோ, அல்லது ராசிநாதன் லக்னாதிபதி திரிகோணம் ஏறிட்டாலோ அந்த ஜாதகம் ஜெயிக்கும். அப்போ இந்த மாதம் மார்ச் மாதம் நீங்கள் ஜெயிப்பீங்க. உங்கள் குதிரை தான் ஜெயிக்கும். நீங்கள் தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குவீங்க. ரைட். எப்பெல்லாம் ராசிநாதன் லக்னாதிபதியோ திரிகோணம் ஏறினா மற்ற கிரகங்களை பற்றி கவலை இல்லை. உங்கள் ஜாதகத்தில் மட்டும் நல்ல தசை புத்தி நடந்தால் இந்த மாதம் நல்ல செய்தி நிறையா இருக்குது. சரி, அடுத்து என்ன சார், 5ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் 10ல் இருக்கார். எப்படி இருக்கார்? உச்சமாக இருக்கார். நீங்கள் திரிகோணத்தில் வலுவாக இருக்கீங்க, ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, பாக்கியமாக இருக்கீங்க. அதிர்ஷ்டம் 9ஆம் இடம் என்ன அதிர்ஷ்டம், பேர் அதிர்ஷ்டம். 5ஆம் இடம் அதிர்ஷ்டம், அது உச்சமாக இருக்குது சுக்கிரன்.
9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், பேர் அதிர்ஷ்டம். அங்கே ராகு வேற இருக்காது, பிரம்மாண்ட கிரகம். செவ்வாயே இருக்காரு. செவ்வாய் யார்? 11 கூடிய லாபாதிபதி. லாபாதிபதி நல்லா இருக்காரு. 10ஆம் இடம் நல்லா இருக்கு, 9ஆம் இடம் நல்லா இருக்கு. ஒரு ஜாதகத்தில் 10ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் நல்லா இருந்தா அந்த ஜாதகம் சூப்பர். அப்போ இந்த மாதம் என்ன கிடைக்கும்? 4ஆம் வீட்டு கிரகம் புதனும் திரிகோணத்தில். அப்போ சுக்கிரன் பார்க்குது, அழகான லக்ஸரியான ஒரு வாகனம் வாங்க போகிறீங்க. சனி அங்கே இருக்கிறதுனால பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புது வாகனம் வாங்குவீங்க. சனி 10ல் இருந்து 4ஆம் இடத்தை பார்க்கும்போது பழைய வீடை இடிச்சிட்டு புது வீடு கட்டுவீங்க, அல்லது ஒரு புது சொத்து வாங்குவீங்க. 5ஆம் இடங்கிறது பூர்வீகம். அதுக்குள்ள கிரகம் சுக்கிரன் உச்சமாகி 4ஆம் வீட்டை பார்க்குது, பூர்வீக சொத்து கிடைக்கும், பூர்வீகத்தில் வீடு கட்டுவீங்க. 5ஆம் இடம்னா குழந்தைங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு 5ல் போய் 10ல் உச்சமாகிறதுனால குழந்தைங்க நல்லா அழகாக இருப்பாங்க, அழகான குழந்தை கிடைக்கும். அல்லது ஏற்கனவே குழந்தை இருந்தால் அவங்க படிப்பு உயர்கல்வி நல்லா இருக்கும். சார், இந்த மாதம் மிதுன ராசிக்கெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பணம் எண்ண முடியாது. கட்டுக்கட்டாக பணம் சேரப்போகுது. ஏன்னா சுக்கிரன் உச்சம். சுக்கிரன்னா பொருளாதார கிரகம், லட்சங்களுக்கு அதிபதி. குருனா கோடிகளுக்கு அதிபதி. குரு லக்னத்தில் இருக்காரு. உங்களுக்கு சுக்கிரன் 5 கூடிய ஒரு 10ல் உச்சத்தில் இருக்காரு. ஆக உச்சத்தில் இருக்கிற சுக்கிரன் உங்களை உயர்வான ஒரு இடத்துக்கு கொண்டு வருவார். அதை விட சிறப்பு, உங்கள் ராசிநாதன் புதன் கும்ப வீட்டில் இருக்குது. கும்பம்னா கோபுரம். அப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் கோபுரம் போல் உயர்வதற்கான வாய்ப்பு. எதில்? பேரும் புகழ் பட்டம். இங்கே அவிட்ட நட்சத்திரம் இருக்குது. உங்களுக்கு கிராம பகுதிகளில் ஒரு பட்டம் கிடைக்கும், மாலை மரியாதை கிடைக்கும். சூரியன் 10ல் இருக்கிறதுனால உங்கள் சொந்த முயற்சியில் தொழில் முன்னுக்கு வரும். சனி பகவான் 3ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க இப்போ பிரான்ச் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணலாம். 2வது தொழில், 3வது தொழில், அல்லது ஏற்கனவே செய்கிற தொழிலில் லாபம், அதுக்கு பிரான்ச், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆக இந்த மாதம் முழுவதும் 9 பாக்கியம், 5 பூர்வீகம், 10 தொழில், லாபம் லாபம் லாபம். அது மட்டும் இல்லை, 11 கூடிய ஒரு பாக்கியத்தில் இருக்கிறதுனால லாபங்கள் நிறைஞ்சிருக்கு. இந்த செவ்வாய் 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால வேலைக்காக வெளி மாநிலமோ வெளி மாவட்டமோ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கேது ராசியை பார்க்கறதுனால தைரியம். 3ஆம் இடம்னா முயற்சி, 3ஆம் இடம்னா தைரியம், 3ஆம் இடம்னா வீரியம். அந்த கேது 3ஆம் இடத்துலேருந்து உங்களை பார்க்கறதுனால தைரியமாக இருப்பீங்க, வீரியமாக இருப்பீங்க. குரு மே மாதம் வரைக்கும் இங்கே தான் இருப்பார் ராசியில். உங்களை ஒரு நல்ல இடத்துக்கு வச்சுட்டு தான் போவார். உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி, இந்த வயசுக்கு தகுந்த மாதிரி, இன்றைக்கி பிறக்கிற குழந்தைலேருந்து 100 வயசை தாண்டினவங்க வரைக்கும் நல்ல முன்னேற்றம் உண்டு. உண்மையிலேயே இந்த மார்ச் மாதம் மிதுன ராசிக்கு ஒரு நல்ல செய்தியை, ஒரு சுப காரியத்தை நடத்தி வச்சுட்டு வெளியில் போகும். நீங்கள் அதை வரவேற்கணும். வழிபட வேண்டிய தெய்வம் 10 சூரியன் இருக்கிறதுனால சிவன் வழிபாடையும், சுக்கிரன் உச்சமாக இருக்கிறதுனால அம்மன் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடை பண்ணுங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு 15ஆம் தேதி 16ஆம் தேதி சந்திராஷ்டமம் இருக்குது. அந்த நாட்களில் கவனம். வண்டி வாகனத்தில் போகும்போது, 2 வீலரில் போகும்போது சர்க்கஸ் வேலை வேண்டாம். காரில் போனால் பெல்ட்டு போட்டுக்குங்க. பேங்க்கில், ஃபைனான்ஸில், சிட் ஃபண்டில், வரவு செலவில் இருக்கிறவங்க, தொழிலில் இருக்கவங்க கவனம் கவனம் கவனம். இந்த மாதம் அடுத்த மாதத்தை விட இன்னும் சிறப்பாக இருக்கும். அடுத்த குரு பயிற்சி இன்னும் சிறப்பாக இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் ஓம் நமச்சிவாயா வாழ்த்துக்கள்.